வணக்கம் மக்களே, வெல்கம் டு PYN மூவி ரிவ்யூ தமிழ். ஸோ முதல்ல எந்த மூவியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ தமிழ் டப்பிங்லேயே வெளியாக இருக்கிற மூவியான தி எண்ட் ஆஃப் ஒர்க் ஸ்ட்ரீட் மூவியோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். தி எண்ட் ஆஃப் ஒர்க் ஸ்ட்ரீட் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இட் ஃபாலோஸ் டைரக்டரான டேவிட் ராபர்ட் மிச்சல் அவர் பார்த்தீங்கன்னா டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட கதை பற்றி நம்ம சொல்லணும்னா, இந்த படத்தோட ஹீரோயின் இருக்காங்க, அவங்க பேர் டெனிஸ். அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரைட்டராக பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இவர்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காரு. அவருக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வேலை கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, ஒரு பீஸா டெலிவரி பாய் மாதிரி சுற்றிட்டு இருக்காப்புல. இவருக்கு கல்யாணம் ஆகி 2 பசங்களும் பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த மாதிரி ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் அவங்கவுங்க ஃபேமிலியில் தினசரி லைஃப் ரெகுலர் லைஃப்பை பார்த்தீங்கன்னா லீட் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வானத்துலேருந்து ஒரு எரிக்கல் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்று விழுது. மறுநாள் காலையில் அவங்க ஏஞ்சி பார்க்கும்போது ப்ரீ ஹிஸ்டாரிக் ட்ரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க நெய்பர்ஹுட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. எப்பா இந்த மாதிரி மரம்லாம் இந்த காலத்தில் கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி மரம்லாம் எங்கேருந்து வந்தது தெரியலன்ற மாதிரி டவுட் பண்ணியிருக்கும் போது ஒரு கட்டத்தில் தான் அவங்களுக்கு தெரிய வருது, ப்ரீ ஹிஸ்டாரிக் ட்ரீஸ் மட்டும் வரல, ப்ரீ ஹிஸ்டாரிக் இந்த கிரியேச்சர்ஸான டைனோசர்ஸும் பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு ஒர்க் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தெரிய வருது. உடனே பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்க உயிரை காப்பாற்றிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்தது, அவங்க லைஃப்பில் லைஃப் எப்படிலாம் மாறிச்சு, இதெல்லாம் தான் இந்த படத்தோட மொத்த கதை. இந்த படத்தில் ஆனா ஹாத்வே அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஹீரோயினாக சூப்பராக பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இந்த டைனோசர் படமாகட்டும், அனகொண்டா படமாகட்டும், முதல்ல 15-25 நிமிஷம் வரல பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் பேசிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கதையை ஆரம்பிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படமும் இருக்குது. குறிப்பாக 25 நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 25 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு இருக்கிற பிரச்சனையாகட்டும், அதே நேரத்தில் அவங்க 2 பேருக்குள்ள என்ன இஷ்யூஸ், ஃபேமிலி இஷ்யூஸ் என்னென்ன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சார்ட் அவுட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா திரைக்கதையை பார்த்தீங்கன்னா டைரக்டர் பார்த்தீங்கன்னா கொண்டு போகிறாப்புல. ஆனா ஹாத்வேவை அவங்க கொடுத்த ரோலை பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆஸ் ஹீரோயினா அவங்க பசங்களை காப்பாற்றணும், அவங்க பொசிஷனை காப்பாற்றணும் அப்படின்ற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. எவன் மெக்ரகர் அவர் தான் பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டாக பண்ணியிருப்பார். அவரும் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதுக்கு 2 பசங்க மெய்சி ஸ்டெல்லா ஆகட்டும், அதே நேரத்தில் கிறிஸ்டியன் கான்வெரி இவங்கெல்லாம் ரொம்ப சூப்பராக பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. இதை தவிர்த்து இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் யாருன்னா, இவரோட பையன் இருக்கார்ல கிறிஸ்டியன் கான்வெரி, அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு மேலே க்ரஷ் இருக்கும். அவங்க பேர் ஜெனட். அதை பார்த்தீங்கன்னா ஜார்டன் அலெக்சா டேவிஸ் அவங்க பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. இவங்க இந்த திரைக்கதையை கொண்டு போன விதமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃபுக்கு திரைக்கதையை நகர்த்துறாங்கல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னே பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேங்க. குறிப்பாக இந்த படத்தில் இருக்கிற அந்த சவுண்டு ஒர்க், விஎஃப்எக்ஸ் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பிசர் டைனோசர் வர சீக்வன்ஸில் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசர் தட்டுற மாதிரியே இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னே பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். இதை தவிர்த்து இந்த படத்தில் இருக்கிற கதை ஃப்ளோ இருக்குல்ல, அந்த கதை ஃப்ளோவை கண்டினியூ கொண்டு போகிற விதமாகட்டும், அதே நேரத்தில் மியூசிக்கு, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஒர்க்கு, இதை மாதிரி ரொம்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன கேரக்டர்ஸ் வச்சு படத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பார்த்தீங்கன்னா டைரக்டர் பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னே பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். டுவோர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு, அது லாஸ்ட்டாக போகும்போது எமோஷனலான சீக்வன்ஸும் அங்கங்கே காமெடி மூமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ரொம்ப எங்கேஜிங்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவேன். டுவோர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் படம் முடியும் போது பார்த்தீங்கன்னா நமக்கே அந்த எமோஷன் பார்த்தீங்கன்னா கன்வே பண்ணுற மாதிரி டைரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. என்னை பொறுத்தவரை இந்த படம் பார்த்தீங்கன்னா தி எண்ட் ஆஃப் ஒர்க் ஸ்ட்ரீட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா நான் 5க்கு இந்த படத்துக்கு 3.9 ஸ்டார் ரேட்டிங் தருவேன். என்னை பொறுத்தவரையிலும் இந்த படம் ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக டைனோசர்ஸ் இந்த மாதிரி சீரிஸ் அனகொண்டா இந்த மாதிரி சீரிஸ் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுங்கள். ஓரளவு இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.